ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஆடிப்பட்டத்துக்காக நம்ம தோட்டத்தில் என்னென்னலாம் நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து விதை ஊனியிருக்கோம், அது எப்படிலாம் வளர்ந்து வந்திருக்கு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ விதைகள்லாம் போட்டாச்சு. விதைகள் போட்டதை வந்துட்டு நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் போட்டேன் அப்படின்றதுனால விதை போடும்போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. நான் போட்டு ஒரு 7 நாள் ஆகுது. நான் காலையில, சாயங்காலம் 2 நேரமும் வந்து தண்ணி ஊத்திட்டுருக்கேன். இப்போ வந்து நான் மெயினா வந்து இன்னும் கொஞ்சம் இடம் ரெடி ஆயிட்டுருக்கு பக்கத்துல. அதுக்கு முன்னாடியே வந்து கொடி வகைகள்லாம் நம்ம வந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம காய்கறிகள் வீட்டுக்காக நம்ம வந்து நடவு பண்றோம் அப்படிங்கும்போது, எல்லா காய்களையும் ஒரே நாளில நம்ம வந்து நடவு செய்யக்கூடாது. ஸோ 1 வாரம், இல்ல 10 நாள், இல்ல 1 மாசம் அது மாதிரி ஒரு கேப் விட்டு செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு ரொட்டீனா காய்கறிகள் வந்து கிடைச்சிரும். ஆ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, வெண்டி, கொத்தவரை நல்லா நமக்கு வந்து காய்ச்சிட்டு இருக்கு. காய்ப்புக்கு வந்துருச்சு, காய்ச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஆடி மாசம் நம்ம காய்கறிகள் விதைச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால, நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் தரிசா இருந்துச்சு. ஸோ காடு மேடா கிடந்த இடத்த கொஞ்சம் உழவு ஓட்டி சரி பண்ணி தர சொல்லியிருந்தேன். ஸோ மாமா தான் வந்து சரி பண்ணி குடுத்துருந்தாங்க. அதுல கொஞ்சமா கொடி வகைகள், அந்த காய்கறி கொடி இருக்கு இல்லையா? பாவக்கா, பீர்க்கங்கா, அப்புறம் புடலங்கா, அப்புறம் அவரைக்கா, அ அப்புறம் வந்துட்டு சொரக்கா, பரங்கிக்கா, இது மாதிரி வந்து கொடி வகைகள மட்டும் நான் இப்போ நடவு பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. இது வந்து பெரிய இடம். அதனால கொடிகள் வந்து நல்லா கீழ படர்ந்து போற கொடியாகட்டும், இல்ல பந்தல் போடுற மாதிரியான ஒரு இட அமைப்பு வேணும் இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பெரிய பிளாட்டா நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு பின்னாடியே பெரிய இடமா எம்ப்டியா தான் கிடந்தது. இத்தன வருஷமா நான் அதுல வந்து பயிர் பண்ணதில்ல. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து காய்கறிகள் நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மு தரிசா இருந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம வந்து காய்கறிகள் நடவு பண்றோம், இல்ல ஏதோ ஒரு விவசாயம் பண்ணோம் அப்படின்னாலும் அதுல ஈல்டு சூப்பரா கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் இதுல எப்படி ஈல்டு வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த காய்கறி தோட்டத்த பத்தின அப்டேட் அடிக்கடி உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்ப ஆடிப்பட்டத்துக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது, இந்த கொடி வகைகள் எல்லாமே நடவு நட்டாச்சு. கொஞ்சமா வந்துட்டு நம்ம எருவு கலந்து விட்டுட்டு விதை ஊனியிருக்கோம். இதுக்கு முன்னாடி அதுதான் நடந்துச்சு. விதை ஊனிட்டு சின்ன சின்னதா குழி அமைப்புல தான் நம்ம வந்துட்டு பந்தல்ல ஏத்தணும் அப்படிங்கும்போது, குழி மாதிரி செஞ்சுட்டு தான் அதுல வந்து எருவ கலந்துட்டு நம்ம வந்து விதைகள ஊனி வச்சிருக்கோம். விதைகள் ஊனி 7 நாள் ஆகுது. ஸோ 1, 2 இப்படி லைட்டா வெளில வந்திருக்கு. குட்டி, குட்டி விதைகள் வந்து முளைச்சு மேல வரும்போது, அந்த 2 இல, 4 இல பயிரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தைய பார்க்குற ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ, அதுக்கு வந்து பார்த்து, பார்த்து, பார்த்து கவனிப்போம். அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை இது மாதிரி நான் தண்ணி பிடிச்சு தான் ஊத்திட்டு இருக்கேன். இதுக்கு வந்து சீக்கிரமாவே வந்துட்டு பைப் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் லேட்ரல் இருக்கு இல்லையா? அந்த பிளெயின் லேட்ரல் வச்சு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஆனா, இப்போதைக்கு செடிகள் கொஞ்சம் முளைச்சு வர அளவுக்கு நம்ம வந்து தண்ணிய ஊத்திக்கலாம்னு சொல்லி குடத்துல எடுத்துட்டு வந்து நான் வந்து ஊத்திட்டு இருக்கேன். வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தோட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்து வயல்காரங்க கிட்ட நம்ம வாழைக்கட்டை கேட்டிருந்தோம். அவங்களுமே ஒரு 10 வாழைக்கட்டை கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. எடுத்து நடுங்க, நடுங்கன்னு நானும் சொல்லி பார்த்தேன். ஸோ, அது மாதிரி ரொம்ப லேட் ஆகி தான் வந்து இத நாங்க நட்டுருக்கோம். இதுலயுமே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து ஒரு 2 அடி ஆழத்துக்கு ஒரு 1 1/2 அடி இருக்கும். 1 1/2 அடி ஆழத்துக்கு நம்ம குழி எடுத்துட்டு, அதுல வந்து ஒரு 1/2 அடி அளவுக்கு எருவ உள்ள கொட்டிட்டு, அது மேல நம்ம வந்து வாழைக்கட்டைய வச்சு நடவு பண்ணியிருந்தோம். இது கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு நம்ம வாழைக்கட்ட வச்சு. இதுல வந்து ட்ரிப் இரிகேஷன் லைன் தான் இது. அதனால இதுக்கு வந்து தண்ணி ஊத்தணும் அப்படின்ற அவசியம் இல்ல. இதுலயே நான் வந்து தட்டப்பயிரெல்லாம் ஊனி வச்சிருக்கேன். அதுவுமே நல்லா வந்து ஒரு 2 இல பயிருக்கு அழகா வந்து முளைச்சு வந்திருக்கு. ஸோ அதையுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த வாழைக்கட்டை பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வாழைக்கட்டை இங்க ஏற்கனவே இருந்த வாழைக்கட்டை. அதுல வந்துட்டு கீங்கட்டையே ஒண்ணு குட்டியா வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுல நெறைய நம்ம வந்து வாழைக்கட்டை வச்சிருந்தோம். அதுல வந்து இப்போ நெறைய வந்து அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பராமரிப்பு இல்லாம அப்படியே விட்டுட்டோம். அதனால வந்து வீட்டுக்கு இலைக்கே ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து பக்கத்து வயல்கார அண்ணாட்ட தான் வந்து அவங்க வயல்ல நெறைய வாழைக்கட்டைகள் வச்சிருந்தாங்க. அவங்க கிட்டயே கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஒரு 10 வாழைக்கட்ட போல குடுத்துருந்தாங்க. அதுதான் இப்ப நாங்க இதுல நட்டு வச்சிருக்கோம். ஒரு 2 மட்டும் சரியா இன்னும் வெளில வராம இருக்கு. அதுவுமே உள்ள வந்து நம்ம சும்மா இருப்போமா, நோண்டி நோண்டி பார்த்தாச்சு. அதுவும் வெளில வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்க அப்டின்னா, வெட்டி வேருங்க. வெட்டி வேர் செடி தான் இது. நல்லாவே பூத்துருச்சு. இது வந்து இனிமேலும் புடுங்கிட்டோம் அப்டின்னா, அடியில வெட்டி வேர் இருக்கும். அது வந்து நெறைய மாலையெல்லாம் கோப்பாங்க இல்லையா? அதுக்கு தான் இது. இது வந்து ரணகல்லி, அ ஒரு ஸ்டோனுக்குலாம் சாப்பிடக்கூடிய இல. அ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கருணக்கிழங்கு சொல்லுவோம் இல்லையா? அ பெருசா இருக்கும் ஆனா. கருணக்கிழங்கா, அது பெருசா சட்டி கிழங்கோ ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும். அந்த கிழங்கு தான் வந்து நான் ஏற்கனவே எப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்டி ஊனி வைக்கிறது, அது பிடுங்காம விட்டுறது, அது அப்படியே இல காஞ்சு போயிடுறது. திரும்ப அது மாரியே இருந்துட்டுருச்சு. நம்ம பிடுங்கி பார்த்தோம் அப்டின்னாலும் குட்டி கிழங்கா இருக்கும். அந்த அளவுக்கா பெருசா வரல. ஸோ இது தானாவே முளைச்சிருக்கு. எப்பயோ ஊனி வச்சது. இது புளிச்சக்கீரை நெறையாவே இருக்கு இந்த இடத்துல. அப்பப்போ புளிச்சக்கீரை பறிச்சு கடையிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம மாமரங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப எம்ப்டியா நிக்கிது. எவ்வளோ மாங்காய்கள் அதுலருந்து பறிச்சோம். மாங்காய்கள் வந்துட்டு நம்மள வீடியோ எடுக்காம போறாங்களே! மாங்கா இருந்தா தான் வீடியோ எடுப்பாங்க போல அப்டின்னு சொல்லி ஃபீல் பண்ணுமேன்னு சொல்லி நம்ம மாமரத்துக்கூடயே நின்னு வீடியோ எடுத்தாச்சு.
அப்புறம் புல்லு காமிச்சேன் இல்லையா? அது வந்து சிகப்பு புல்லு, மாட்டு தீவனம். ஸோ அது கொஞ்சம் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு 10 குச்சி எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிருக்கோம். இது வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 வாழைக்கட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏற்கனவே இங்க இருந்த வாழைக்கட்டைங்க. இந்த லெமன் கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சதுரகிரி மலைக்கு போம்போது அங்கேருந்து எடுத்துட்டு வந்தேன். அதுவுமே நல்லா துளுத்து வந்துருச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொன்னும் வந்து லெமன் கிராஸ் தான். அது ஏற்கனவே நம்ம வீட்ல இருந்தது. இந்த கொய்யா மரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அவ்ளோ கொய்யாக்காய்கள் இருக்கு. அம் டெய்லி 1, 2 இப்படிதான் நம்ம வந்து பறிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நெறைய அறுவடைக்கு வரல. இலைகள்ல வந்து எண்ணிடலாம் போல இருக்குங்க. காய்கள சுத்தமா எண்ண முடியாது. அவ்ளோ காய்கள். இந்த காத்துல மரம் வந்து கிளை ஒடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கோம். காத்துல பயங்கரமா ஆடுது. காய்களோட வெயிட் தாங்காம மரமே அப்படியே தொங்கிட்டு நிக்குது. அவ்ளோ காய்கள் இருந்துக்குங்க. இவ்வளவுதான் நம்மளோட வீட்டு தோட்டம். இந்த வீட்டு தோட்டத்துல நம்ம என்னென்ன காய்கறிகள் நட்டுருக்கோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங்கா போல அதுகள வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மாடுகள தான் புடிச்சிட்டு வந்தேன். காலையிலேருந்து வந்து மாடுகள் பசப்புல்லு சாப்பிடல. வைக்கோலே சாப்பிட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் தவிடு தீவனம் இதெல்லாம் வச்சிருந்தோம். கொஞ்சமா நம்ம பசுந்தீவனம் குடுத்தோம் அப்டின்னா தான், கொஞ்சம் பால் ஓரளவுக்கு நல்லா வந்து கறக்கும். அதனால வந்து ஒரு ஈவினிங் டைம் போல நம்ம எப்போதுமே வந்து இது மாரி ரோட்ல, வாய்க்கால் வரப்புல நம்ம மாடுகள பிடிச்சிட்டு மேய்க்கிறது வழக்கம். அது மாதிரி தான் மேய்க்கிறதுக்காக நான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அது வந்து இன்னைக்கு வந்து அவர் ஸ்கூல்ல வந்து சயன்ஸ் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்களுமே. மதியமே எங்க கூடயே கிளம்பி வந்துட்டாரு. ஸோ, அது ஜாலியா விளையாடிட்டு இருக்கான். மாடுகள் வந்து இந்த வண்டி பாதை ஓரங்கள்ல, நம்ம வயல் ஓரங்கள்ல புல்லு இருக்கும் இல்லையா? அதுதான் இப்ப நான் மேய்ச்சிட்டு இருக்கேன். கறவை மாடுகள் 3 மட்டும் தான் புடிச்சிட்டு வந்திருக்கேன். கன்னுக்குட்டிகள்லாம் எங்க வீட்ல தான் இருக்கு. அதுகளெல்லாம் புடிச்சிட்டு வந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் வைக்கோல் இருக்கு. அப்புறம் உளுந்தம் போட்டு இப்போ உளுந்து அடிச்சோம் இல்லையா? அந்த உளுந்தம் போட்டு அந்த கொடிகள வச்சு அள்ளி போட்டாச்சு. மாடுகள பொறுத்த மட்டும் இப்போ வந்து எனக்கு அதிகமான வேலை இருக்கிறதில்ல. தாத்தாவே வந்துட்டு எல்லா வேலைகளையும் கவனிச்சுக்கிறாங்க. மாடுகளுக்கு தவிடு தீவனம் கலந்து வைக்கிறது, அப்புறம் இது மாரி ஈவினிங் டைம்ல புடிச்சிட்டு வந்து மேய்க்கிறது, பால் கறக்கிறது இந்த வேலைகள் மட்டும் தான் இருக்கு. பராமரிப்பு வேலை அப்படிங்கிற பட்சத்துல வந்து தாத்தாவே வந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறாங்க. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு தாத்தா இருக்கிறது. ஆதுக்குட்டி வந்து வயல்ல வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. சரி சைக்கிள் தான் வச்சிருக்கியே வீட்ல போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு தேன் மிட்டாய் தான் எடுத்துட்டு வந்திருந்தாரு. அப்படியே அவன்ட்ட கொஞ்சம் நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன் பாருங்க. யாருக்கெல்லாம் தேன் மிட்டாய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது நம்ம சின்ன குழந்தைகளா இருக்கும்போது கடையில போய் அதிகமா வாங்கி சாப்பிட்டது தேன் மிட்டாயா தான் இருக்கும். அ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள பயங்கரமா நெறைய அப்படியே அந்த சுகர் சிரப் வந்து கடிக்கும்போதே ஊத்தும். இப்போ அந்த அளவுக்கு அதுல கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஒரு இடங்கள்ல வந்துட்டு அந்த சர்க்கரையே வந்து வாயில கடிபடுது. அந்த அளவுக்கு ஹைஜீனிக்கா இப்ப கிடைக்கிறதில்ல. நம்ம சின்ன குழந்தைகள சாப்பிட்ட மாரி நம்ம பிள்ளைங்களுக்கு குடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்நாக் ஐட்டம் அந்த கடலை மிட்டாய் ஆகட்டும், எள்ளு மிட்டாய் ஆகட்டும், பொரி உருண்டை இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நான் குழந்தைங்களுக்கு வாங்கி குடுக்குறது வழக்கம். அப்படியே வந்து மாடெல்லாம் மேய்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்தாச்சு. வந்து தவிடு தீவனம் வச்சுட்டு அப்படியே பால் கறக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்ப நான் வந்து சிந்து தான் கறந்துட்டு இருக்கேன். பார்வதி வந்து ஆல்ரெடி கறந்தாச்சு. ஸோ கேமராமேன் வரதுக்கு லேட்டு. அதனால பார்வதி கறந்து முடிச்ச அப்புறம் தான் வந்தாரு. ஸோ அவரையும் வந்து நம்ம தொல்ல பண்ண முடியாது இல்லையா? சரி வாப்பா அப்படின்னு உன் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லைன்னா அது கூட எடுக்க வரமாட்டாரு அவரு கோச்சுப்பாரு. அப்புறம் வேற யார போய் கேமராமேனுக்கு பிடிக்கிறது? ஓகேங்க. இப்படிதான் என்னோட இந்த ஈவினிங் ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புதுசா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஸோ நெறைய பேரு நம்ம வந்து புதுசா நம்ம சேனலுக்காக வந்திருக்கீங்க. எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோவ ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சசி. டாடா பாய். சீ யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.